நான் எவ்வளோ தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலும் நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நான் எவ்வளோ தான் நான் அஃபர்மேஷன்ஸ் எழுதினாலும் எனக்கு டைம்குள்ளார எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை அப்படின்னு எந்நேரமும் வருத்தமும் வேதனையுமா இருக்கீங்களா? கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின பல சந்தேகங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகும். நான் ஜெயஸ்ரீ. ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்லாம் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, இது நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அது வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறோம். அதுக்காக பல மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து எழுதுகிறோம், விஷுவலைசேஷனை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆனாலும் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நம்மளுக்கு சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது. 1 மாதத்துக்குள்ளார நம்மளுக்கு கிடைக்கணும், 6 மாதத்துக்குள்ளே கிடைக்கணும், அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்குள்ளேயாவது இருக்கணும் அப்படின்னு பல பிளான் வச்சுருக்கோம். நம்ம இந்த டைம்குள்ளார இதெல்லாம் நடக்கணும் என் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பல சமயங்களில் அது நம்மளுக்கு நடக்கிறது இல்லை. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறதெல்லாம் சும்மா பொய் தானா, அதனால தான் எல்லோரும் சும்மா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது, நிஜத்தில் அது அப்படி இல்லை போல இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வருது, நிறைய பேருக்கு வருத்தம் வருது. இல்லை எனக்கு மட்டும்தான் அது நடக்க மாட்டேங்குதா அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. இது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய பிளானை விட நம்ம படைச்ச அந்த இயற்கை, நம்ம யூனிவர்ஸ், நம்மளோட ஆல்மைட்டி, அதோட பிளான் கண்டிப்பாக பெரிய பிளானாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான பிளானாகவும் இருக்கலாம். அப்போது நம்ம ஆசைப்படுற ஒரு சின்ன விஷயத்தை தர்றதுக்கு பதிலாக நம்மளுக்கு அதை விட பல மடங்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்கு நம்ம யூனிவர்ஸ் நம்மளுக்கு காத்துட்ருக்கலாம். அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளை என்ன விஷயம் ஆசைப்படுறோமோ அதை நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு த்ரூ அவர் அஃபர்மேஷன், த்ரூ கிராட்டிடியூட் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அத்தனை மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரிசல்ட்டை யூனிவர்ஸ் கிட்ட விட்டுடலாம். யூனிவர்ஸ் நம்மளுக்கு எப்போ தரணும்னு நினைக்குதோ அப்போ தரட்டும் அப்படிங்கிற மாதிரி, லெட் கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுடலாம். இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு கொஷினும் நம்மளுக்கு வேணாம். நம்ம செய்ய வேண்டியது, நம்மளுக்கு இதெல்லாம் தேவை, அதுக்கான மெத்தட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான். அதோடு நம்மளுடைய லிமிட் எண்ட்ஸ். அதுக்கு மேலே எப்படி தரணும், என்றைக்கு தரணும், யார் மூலமாக நடக்கணும், இது எல்லாமே யூனிவர்ஸோட வேலை. நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. எப்போ நடக்கும்னு யோசிக்க தேவையில்லை, எப்படி நடக்கும்னு யோசிக்க தேவையில்லை. நம்மளுக்கு வேணுங்கிறது மட்டும் சொல்லிவிட்டு அதற்கான வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட்டை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுறது யூனிவர்ஸ் கிட்ட விடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ இட்ஸ் சரண்டர் டு த யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வி ஆர் ட்ரஸ்டிங் த யூனிவர்ஸ் அண்ட் வி ஆர் சரண்டரிங் அவர் செல்ஃப் டு த யூனிவர்ஸ். ஸோ அப்படி செய்கிறப்போ நம்ம டோட்டலாக நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். நம்ம மனசில் எந்த வித கவலையோ சந்தேகமோ பயமோ இருக்காது. அப்போ நம்ம மனசு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா அது கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். ஸோ அந்த நம்பிக்கை என்னென்னா நம்மளுடைய பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளுடைய தைரியத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம செயல்கள் எல்லாமே தைரியத்தையும் தன்னம்பிக்கையோடு நம்ம பாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ நம்மளுடைய டைம்ங்கிறது வேறு, யூனிவர்ஸோட டைம்ங்கிறது வேறு. அதுதான் டிவைன் டைம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த டைமில் நம்ம மனசை எந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும், நம்மளுடைய லைஃப்பை எந்த மாதிரி மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற டைம் தான் அந்த டைம் லேக், டைம் கேப் அப்படிங்கிறது. என்னென்னா நம்மக்கிட்ட இருக்க ஏதோ ஒன்று நம்ம சரி பண்ணிக்க வேண்டியதுக்கான காலம், நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை சரி செஞ்சுக்கிறதுக்கான யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற டைம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை எடுத்துக்கிட்டு நம்ம மனசை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம மனசில் இருக்கிற நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கப்போ அந்த டைம் கேப்புங்கிறது ரொம்ப பெருசாக தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக அது சீக்கிரமாக நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிவைன் டைம் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயம் நடக்கணுமோ அதுக்கு சரியான நேரத்தில் சரியான முறையில் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கலாம். இந்த நம்பிக்கை தான் நம்ம மனசில் இருக்க பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், நெகட்டிவிட்டியை குறைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆசைப்படுற விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டியது தான். அதற்கான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை இன் அடிஷன் டு தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரிசல்ட்டை கண்டிப்பாக யூனிவர்ஸ் கிட்ட விட்டுடலாம். அது சரியான முறையில் சரியான நேரத்தில் எப்போ தரணுமோ அது நம்மளுக்கு கண்டிப்பாக தரும். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.